ஐயா, மக்கள் அதிகாரம் பத்திரிகை ஆசிரியர். நீங்கள் இந்த யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். ஏன்னா ஆன்மீகத்தை பற்றி நிறைய விஷயங்கள், கருத்துக்கள் மக்கள் அதிகாரம் பத்திரிகை மற்றும் இந்த யூடியூப் சேனலில் சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போது நீங்கள் யார் என்னன்றது உங்களை பற்றி கொஞ்சம் அறிமுகப்படுத்தி உங்களுடைய ஆன்மீக அனுபவத்தை எங்களாக கூட பகிர்ந்துக்கணும். சொல்லுங்கள் ஐயா. நமச்சிவாயம். இந்த மக்கள் அதிகாரம் சேனல் பல விஷயங்களை செஞ்சுருக்கு அப்படின்னு நானும் பார்த்துருக்கேன். சில நம்மளோட வாட்ஸ்அப்லாம் வரும், நிறையா பார்த்துருக்கேன். அதனால் என்ன அப்படின்னீங்கன்னா, இன்றைக்கி என்னை பற்றி அறிமுகப்படுத்திக்கிறேன். அப்படின்னா 18 சித்தர்களின் பரிபூர்ண ஆசி. அடியன் பேர் ஸ்ரீ யோக சித்தர். ஏன் என்னை பற்றி நான் சொல்ல விரும்பலை அப்படின்னு கேட்டால், எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அதாவது சித்தர்கள் அப்படின்னா அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த உலகத்துக்கு நம்ம வரல. ஆனால் நான் 18 வயசுலேருந்து இந்த ஆன்மீகத்துலேயும் சித்தர்கள் தேடல்லையும் இருக்கிறேன். இன்னும் தேடிக்கிட்டே தான் இருக்கிறேன். இன்னும் நிறையா விஷயங்களை கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்கேன். அதனால் இன்னும் வளரணும், சித்த மார்க்கம் வளரணும். என்ன போல என்ன நிறையா இருந்ததுன்னா நம்ம உலகம் சுபிட்சம் பெறும். அதனால் தன்னை விளம்பரப்படுத்துறதுக்காக இந்த துறைக்கு யாரும் வரல. இப்போது சித்தர்கள் பற்றி நீங்கள் சொல்கிறீங்க சாமி. சித்தர்களால் இப்போ இந்த கலியுகத்தில் இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு அவர்களுக்கு என்ன சித்தர்களால் பயன், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நமச்சிவாயம். அதாவது பார்த்திங்கன்னா, இன்றைக்கி இளைஞர் சமுதாயம் எந்த வகையில் நம்ம அழிஞ்சிக்கிட்டும் இருக்குது. அதாவது முற்போக்கு அட்வான்ஸாகவும் போயிட்டுருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃபோன் இல்லாமல் அவங்க இல்லாமல் செல்ஃபோன் இல்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா போதைக்கு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஒரு மனமாற்றத்துக்கு காதல் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரு நிலையில் நம்ம இளைஞர்கள் சமுதாயம் இன்னும் நல்லா மாறணும். இதுக்கு அடிக்ட் ஆகாத அவங்களோட மூளையை செலவழித்து அன்னாடு காலையில் ஒரு 4 மணிலேருந்து பிரம்ம முகூர்த்தத்தை எந்திரிச்சு ஒவ்வொருத்தருமே தன்னோட பிரபஞ்சத்தோட நீங்கள் ஓம்ங்கிற மந்திரத்தை சொல்லுங்கள். உங்களை நிறைய மாற்றும். இளைஞர் சமுதாயம் இன்னும் நல்லா வளரும். ஏன்னா இளைஞர் சமுதாயம் தான் இந்த நாட்டில் நிலைநாட்டணும்னு சொல்லி நான் சொல்ல, விவேகானந்தர் சொல்லியிருக்கிறாரு, நிறையா சொல்லியிருக்கிறாங்க, ஓசாம் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் சொல்லியிருக்கிறாங்க. இளைஞர் சமுதாயம் தான் நிலைநாட்டுறது. அவங்களால தான் இந்த நாடு மாறும். இன்றைக்கி இருக்கிற ஒரு சூழ்நிலை இளைஞர் கையில் தான் இருக்குது. இளைஞரெல்லாம் எப்படிலாம் போயிட்டுருக்குறாங்கிறது இளைஞர்களே சிந்திங்க. நமச்சிவாயம். சாமி, இப்போது இளைஞர்கள் ஒரு பக்கம் இந்த ஆன்மீகத்தை மூட நம்பிக்கையாக நினைக்கிறாங்க. அதை அரசாங்கத்தில் இருக்கிறவங்களும் சொல்கிறாங்க. ஆட்சியாளர்கள், இன்றைய ஒரு மந்திரியே சொல்லிட்டாரு இது ஒரு மூட நம்பிக்கை அப்படின்ட்டு. நீங்கள் அதை பற்றி என்ன சொல்ல வரீங்க? ஐயா, ஆன்மீகம் அறிவியல் தான் ஆன்மீகம். இந்த உலகத்தில் முதல்ல விஞ்ஞானம் அப்படின்னு பார்த்தா சித்தர்கள் தான். அவங்க சொல்லி கொடுத்துட்டு போனது தான் இது எல்லாமே. இப்போ நீங்கள் ஆலயத்துக்கு போய் சாமி கும்பிட்றீங்கன்னா இது ஒரு யோகா. 21 முறை சுற்றி வரீங்கன்னா அக்குப்பஞ்சர். கண்கள் 2 நீங்கள் பார்க்குறீங்கன்னா, ஜோதி பார்க்குறீங்கன்னா கண்ணு நல்லா தெரியும். திருநீர் வாங்கி பூசுறீங்கன்னா நெத்திக்கு தலைவலி வராது. குங்குமம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நெத்தியில் ஆக்னி நல்லா வேலை செய்யும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் குங்குமத்தை வைக்க உங்களுக்கு ஆக்னியை வேலை செய்யும். அதுபோல் நீங்கள் தினமும் அந்த தீர்த்த குளம் இப்போ பார்த்தீங்கன்னா யாகம் பண்ணால் தீர்த்தம் கொடுப்பாங்க. அந்த தீர்த்தம் தெளிச்சிங்கன்னா தீர்த்தத்தில் ஒரு 5 வகையான மூலிகை போட்டிருக்காங்க. அந்த மூலிகை நம்ம தெளிக்கல நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அதுபோல் கோயிலில் கொடுக்குற பிரசாதம் நம்ம உடல் ஆரோக்கியத்தை தரும். அதே மாதிரி இங்கே தீர்த்தம் கொடுக்குறாங்க, துளசி தண்ணி கொடுக்குறாங்க, வில்வ தண்ணி கொடுக்குறாங்க. அதெல்லாம் எதுக்கு? உங்களுக்கு 16 வகையான நோயை குணப்படுத்துது. ஆக ஆன்மீக மூட நம்பிக்கைனா இதெல்லாம் இருக்குது இல்லை. அப்போ இதெல்லாம் பண்டைய காலம் இன்றைக்கி நேற்றா இருக்குது, 2000 வருடமாக இருக்குது. அன்னைக்கெல்லாம் மூட நம்பிக்கையாக சொல்லலையா? மூட நம்பிக்கை எது மூட நம்பிக்கை? நீங்கள் பேசுகிறதுனால தான் மூட நம்பிக்கை. பெரியாரை பொறுத்தளவில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, கோயில்களில் எல்லாம் பிள்ளையார் சிலையை உடைச்சிருக்காரு, ராமர் சிலையை உடைச்சிருக்காரு, இந்த பகுத்தறிவை நாட்டில் உருவாக்கி இருக்கிறேன் அப்படின்ட்டு பகுத்தறிவாதிகளாக பேசுகிறாங்க. இந்த பகுத்தறிவாளர்களுக்கு என்ன நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க? ஐயா, அவர் பெரியார் கடவுள் இல்லைன்னு சொல்லல. அவர் ஒரு வகையில் என்ன கடவுளுங்கிற பேரில் சொல்லி சோம்பேறியாக இருக்காதீங்கன்னு தான் சொல்லியிருக்கிறார். புரியுதா இல்லைங்க? அவர் குறிப்பிட்டதை நல்லா ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும் என்னென்னு. அதனால் கடவுள் இருக்கிறாரா இல்லையானா எல்லார் மனசுலையும் இருக்கிறார், எல்லா உடல்லையும் இருக்கிறார், நீக்கமிக்க நிறைந்திருக்கிறார். அப்போ நம்ம கடவுளை பார்க்கணும்னா எல்லோரும் பார்க்கலாம். அம்மா அப்பாவை பார்க்குறீங்களா இல்லையா? அவங்க தாங்க கடவுள்.
அப்போ ஏன் போய் கோயிலுக்கு கும்பிட்றோம் அப்படிங்கிறீங்களா? கோயிலுக்கு கும்பிட்றோம் அப்படின்னு சொன்னால் அதுதான் பிம்பம். இப்படி தான் தாய் தந்தைக்கிட்ட கூட வணங்கணும்னு சொல்கிற இடம் தான் கோயில். ஆன்மீகம் எல்லாம் அறிவியல்னு சொல்லி தந்துட்டு போனவங்க நம்ம முன்னோர்கள், சித்தர்கள். எதுக்கு அதெல்லாம் சொன்னாங்க? இன்றைக்கி லிங்க வடிவத்தில் வச்சு சொல்கிறோம். மனிதனோட அந்த உலகத்தினுடைய பிரபஞ்சத்தினுடைய ரகசியமே லிங்கம்தான். இப்படி நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். ஆன்மீகத்தை பற்றி பேசுகிற எனக்கு இது இல்லை. இன்னும் என்னோடய முன்னோர்கள் இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நிறையா இருக்குது. ஆன்மீகம் அப்படின்னா பெரியது கடல். அந்த கடலில் இன்னும் முழுசாக முழுக்கி யாரும் முத்து எடுக்கலை. சரி சாமி. இப்போது கோயிலுக்கு போகணும்ன்ட்டு எவ்வளோ ஜோசியர்கள் இந்த பரிகாரம் பண்ணு, இந்த கோயிலுக்கு போனால் உனக்கு சரியாயிடும், உன்னுடைய பிரச்சனை, அந்த கோயிலுக்கு போங்க உனக்கு இது கிடைக்கும் அது கிடைக்கும்ன்ற இந்த பரிகாரம்லாம் அவங்களுடைய பிரச்சனைகளுக்காக சொல்லி அவங்கள போக வைக்கிறாங்க. அப்படி போகிறதுனால எல்லாருக்கும் எல்லா கோயில்லையும் அந்த மாதிரி நடக்குதா? ஏன் 140 கோடி பேர் இருக்கிறாங்க. இவங்களுக்கு எல்லாத்துக்கும் பிரச்சனை இல்லாத மனுஷனே யாருமே இல்லை. அதாவது நமக்கு கர்மா அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அது எப்படி அப்படின்னா தெரிஞ்ச சில விஷயம் தவறுகள் பண்ணுவாங்க, தெரியாமல் சில தவறுகள் பண்ணுவாங்க. அப்படின்னா அது இருக்க தான் செய்யும். ஆனால் எல்லாத்துக்கும் காரியம் நடக்கும். இப்போ நடக்கலை அப்படிங்கிறதுக்காக அவர் செஞ்ச அந்த பரிகாரத்துக்கு இல்லை, நடக்கும். கொஞ்சம் பொறுமையாக நடக்கும். அதாவது நாம் செஞ்ச வினைகளை பொறுத்து தான் நடக்கும். அப்படின்னு பார்த்தா எல்லாம் தவறு செஞ்சவங்கெல்லாம் கோயிலில் போய் முறையிட்டுட்டா எல்லாம் சரியாக போயிடுமா? தவறு செஞ்சவங்களுக்கு தண்டனை உண்டு, இல்லாட்டா கிடைக்கும். சரி. அப்போது